Hey chingos, welcome to Drama Series Summer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் கேம் இன் ஈஸ்டர்ன் ஃபேண்டசில எபிசோட் நம்பர் 26. ஒரு மாசத்துக்கு கேப் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா இந்த சீரிஸை இந்த ஒரு வாரத்துக்குள்ளாடி முடிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட பாஸ்ட் என்ன, அவங்களோட ஃபேமிலி எங்க இருக்கு அப்படின்ற விஷயங்களை தேடி வராங்க. அப்போ கதை சொல்றவங்க யாரோ ஹீரோவோட கதையை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இடத்துல பரப்பி விடுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த கதை சொல்ற ஆளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு ரொம்ப கால் வலிக்குது. ஹீரோவும் எங்க பக்கத்துல ஒருத்தன் கதை சொல்லிட்டு இருக்கான், அவன் கதை சொல்ற இடத்துல போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் ஓகேவா அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. இப்ப கதையும் ஆரம்பிச்சாச்சு. ஹீரோயின் சொல்றாங்க இவன் மொக்க கதையா சொல்லிட்டு இருக்கான், இதுல என்னத்த கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஆளு ஜிக்யூ அப்படின்ற நேம சொல்றாங்க. அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. இவன் யார்கிட்ட இருந்து கதை கேட்டுட்டு வந்து எல்லார்கிட்டையும் சொல்றான் அப்படின்னா மாஸ்டர்னு ஒருத்தவங்க கிட்ட இருந்து. சோ அந்த மாஸ்டரை தேடி போனா ஈஸியா வேலை முடிஞ்சிடும்னு ஹீரோயின் தேடி போறாங்க. அப்ப அங்க ஒரு பெரிய கியூவே நின்னுட்டு இருக்கு. கேட்டா எல்லாரும் சொல்றாங்க நாங்களும் மாஸ்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம், அவர்கிட்ட இருந்து கதை கேட்டு எங்க ஊர்ல போய் சொல்லி நாங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக, உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைன்ல வெயிட் பண்ணுங்கன்னு. ஹீரோயின் எப்படி லைன்ல வெயிட் பண்ணுவாங்க, அதனால மாஸ்டரோட அசிஸ்டன்ட பார்த்து நாங்க உடனே மாஸ்டரை பார்க்கணும்னு சொல்றாங்களா. அதுக்கு அவங்களும் இங்க லைன்ல நிக்கிறவங்க எல்லாரும் பார்த்து பேசினதுக்கு அப்புறமா தான் உங்களால பார்க்க முடியும்னு. சோ ஹீரோயினும் ஐயோ என்ன பண்றது அப்படின்றாங்க. ஹீரோவும் அப்படின்னா அவனை நான் பார்க்கவே வேண்டாம் வா போலாம் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. ஹீரோயினும் ஜிக்யூ ஒரு நிமிஷம் நில்லுன்றாங்க. அந்த நேம கேட்ட உடனே அசிஸ்டனும் உங்களோட நேம் ஜிக்யூவான்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் ஆமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்களா. உடனே அந்த அசிஸ்டனும் வாங்க உங்களுக்காக தான் என்னோட மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வாங்க அப்படின்னு உள்ளாடி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரூம்ல மாஸ்டர் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ண சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினும் நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன் இந்த மாஸ்டரை நான் பார்க்க போறேன்றதுனாலன்னு. ஹீரோவும் நீ இந்த அளவுக்கு ஒன்றும் நர்வஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம அவரை பார்த்து அட்மையர் பண்றதுக்காக வரல, அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்காக வந்திருக்கோன்னு. ஹீரோயினும் இருந்தாலும் உனக்கு இவர் ஃபேவரட் ஆத்தர் கிடையாதா? ஆக்சுவலி நான் இருந்த இடத்துலயும் எனக்கு ஒரு ஃபேவரட் ஆத்தர் இருந்தாங்க, அவங்களோட நேம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் என்ன நேம்னு கேட்க ஹீரோயினும் ஐயோ எனக்கு அது மறந்துருச்சுன்னு சொல்ல. ஹீரோ ஃபேவரட் ஆத்தரா ஆனா நேம் கூட ஞாபகம் இல்லையான்னு. ஹீரோயினுக்கு தான் அவங்க ஒரிஜினல் உலகத்துல இருந்து வந்தப்போ உள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிடுச்சுல, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மறக்கல, என்னோட ஃபேவரட் ஆத்தரோட ஒரிஜினல் நேம் வேணா எனக்கு மறந்திருக்கலாம், ஆனா அவரோட பெண் நேம் எனக்கு மறக்காது, அது ஃபூசு அப்படின்னு. ஹீரோவும் நான் அந்த நேம் வச்சு யாரையுமே கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப மாஸ்டர் உள்ள வந்துட்டாங்க. ஹீரோயினும் வணக்கம் வைக்கிறாங்க. ஆனா மாஸ்டர் கண்டுக்காம நேரா ஹீரோ போயிட்டு நீ நிஜமாவே ஜிக்யூ தானா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. மாஸ்டரும் உன்னோட வீடு எங்க இருக்கு, உன்னோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டோடனே ஹீரோவும் எனக்கு வீடும் கிடையாது எனக்கு பேரண்ட்ஸும் கிடையாதுன்னு. மாஸ்டரும் ஓ அவங்களுக்கு வயசாயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு ஆமா நீ பிறந்ததுல இருந்தே உனக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா ஃபீல் ஆயிருக்கா, நீ பிறந்ததுல இருந்தே ஏதாவது டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணிருக்கியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஸ்ட்ரைட்டாவே கேளுங்க நான் ஹாஃப் டிமனான்னு கேக்குறீங்க அப்படிதானே அப்படின்னு கேட்ட உடனே மாஸ்டர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் நீங்க இந்த ஸ்டோரியை எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் பண்றதே நான் உங்களை தேடி வரணும் அப்படின்றதுக்காக தானே அப்படின்னு கேட்கறதுக்கு மாஸ்டரும் ஐயோ கடவுளே கடைசியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன விடுங்க ஹீரோயின் என்ன காப்பாத்துடி, அங்க என்ன நின்று பார்த்துட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நான் எழுதுனது கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான மியூசிக்கல் பார் இருந்துச்சு, அதோட ஓனர் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களோட நேம் லூ. ஒரு நாள் அவங்களோட வேலைக்காரங்க எல்லாருக்குமே காசு கொடுத்து அனுப்பிட்டாங்க, எதுக்காக அப்படின்றதெல்லாம் தெரியாது. அந்த இடம் நல்லா ப்ராஃபிட்ல தான் போயிட்டு இருந்து, ஆனாலும் அந்த இடத்த அவங்க நெருப்பு வச்சு அணைச்சிட்டாங்க. அப்போ நான் ரொம்ப பாவப்பட்ட ஒரு ரைட்டர், சோ அங்க ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு தேடி அங்க போகும்போதுதான் எனக்கு ஒரு பாக்ஸ் கிடைச்சது, இந்த பாக்ஸ் தான் அது அப்படின்னு ஒரு பேர்ல் நிறைஞ்ச பாக்ஸை காமிக்கிறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகுது. மாஸ்டரும் இந்த பேர்ல்ஸ் வந்துட்டு ரொம்பவே மிஸ்டீரியஸ் ஆனதுன்னு. ஹீரோயினும் இது ரொம்ப அழகா இருக்கே இதை எப்படி மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னு. மாஸ்டரும் இதை தொட்டு பாரு ஹீரோயின் அப்போ உனக்கே தெரியும்னு. ஹீரோயினும் தொட்டு பாக்குறாங்களா. அப்ப ஏதோ ஒரு பொண்ணு தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க மாதிரி ஹீரோயினுக்கு தெரிய வருது. உடனே ஹீரோயின் கையெடுத்துடுறாங்க. இந்த பேர்ல்ஸை தொட்டோடனே எதுக்காக ஸ்டோரிஸ் என் கண்ணு முன்னாடி தெரியுதுன்னு. உடனே ஹீரோ தொட்டு பாக்குறாங்களா, அவங்களுக்கும் அதே ஸ்டோரி தெரியும். அப்பதான் ஹீரோ சொல்றாங்க இது பேர்ல்ஸ் கிடையாது, இது மனுஷங்களோட கண்ணீர்னால உருவாக்கப்பட்ட முத்து. நிறைய டீமன்ஸ் வந்து மனுஷங்களோட கஷ்டத்தை நீக்கிறதுக்காக அவங்களோட கண்ணீரை சேகரிச்சு அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே மறக்க வச்சிருவாங்க. இப்படிதான் மனுஷங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு டீமன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஹீரோயினும் அப்படின்னா இதுல இருக்கிறது எல்லாமே மனுஷங்களோட சோகமான கதைகளா அப்படின்னு கேட்க மாஸ்டரும் ஆமா இதுல இருக்கிறது எல்லாமே மனுஷங்களோட சோகமான கதைகள் தான், ஆனா நான் அதுல கொஞ்சம் அங்க எங்கன்னு மாத்தி எழுதி நிறைய கதைகளை சொல்லி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இதை சும்மா வயிற்று பழப்புக்காக தான் செஞ்சேன், ஆனா நான் ஃபேமஸ் ஆயிட்டேன்னு. ஹீரோயினும் அட பாவி இதை வச்சு இவ்வளவு
ஃபேமஸ் ஆனியாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது மாஸ்டர் சொல்றாங்க இதை வச்சு மட்டும் கிடையாது, ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா லூ அப்படின்ற அந்த பொண்ணு திரும்ப என்ன தேடி வந்தா, நான் ரொம்பவே பயந்துட்டேன்னு ஹீரோயினும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவான்னு கேட்க இல்ல அது அப்படியே ஆப்போசிட், அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இந்த ரெட் கலர் பேர்லை கொடுத்தா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க. சோ ரெண்டு பேருமே அந்த பேர்லை தொட்டு பாக்குறாங்களா, அப்போ இவங்க கண்ணு முன்னாடி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓடி திரியுறாங்க. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோவோட அம்மா, இனி ஒண்ணுதான் லூ அவங்களோட ஃப்ரெண்டு. ரெண்டு பேருமே அங்க இங்கன்னு சுத்தி திரிந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா கையில இருந்து பிரேஸ்லெட் காணாது, அது எங்க போச்சு அப்படின்னு தேடும்போது ரோஷனோட அப்பா, அதாவது ஹீரோவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து ஹீரோவோட அம்மா கிட்ட கொடுத்திருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்துடும். அதுக்கப்புறமா என்ன, ரெண்டு பேருமே குவிலின் மலைக்குள்ள போயிருப்பாங்க. அங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோவோட அம்மா கன்சீவ் ஆகுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் நான் இவனுக்கு ஜிக்கோ அப்படின்னு நேம் வைப்பேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது லியூ ரொம்ப கோமா உள்ள வந்துட்டு நீ யாரு, இம்பீரியல்ல இருந்து கியூலின் மலை அழிக்கிறதுக்காக டீமன் கேஷஸ் இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவோட அம்மாவையும் ஹீரோவோட அப்பாவையும் பிரிச்சிருந்திருப்பாங்க. அப்படிதான் ஹீரோவோட அப்பாவுக்கு எல்லா ஞாபகங்களுமே மறந்து அவங்களோட ஃபேமிலி கூட வந்து சேர்ந்திருப்பாங்க. ஹீரோவோட அம்மா தனிமையா இருந்து நான் என் குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா மனுஷங்களும் டீமன்ஸும் தனித்தனியா வாழாம எல்லாருமே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் என் பையன் என்னோட ஹஸ்பண்ட் மூணு பேருமே ஒரு ஃபேமிலியா வாழுவோம் அப்படின்னு தனியா இருந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அதோட இந்த கதை ஸ்டாப் ஆயிடும். சோ ஹீரோயினும் என்ன கதை பாதியிலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேக்குறாங்களா, மாஸ்டரும் ஏன்னா இந்த ரெட் கலர் பேர்ல்ல பாதி கதை தான் இருக்கு, மீதி கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லியூவை தேடி போகணும்னு ஹீரோவுக்கு உடனே அவங்களோட பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. ஹீரோவா அவங்க அம்மா தலையை தொட்டு ஹீரோவோட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறக்க வச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிருந்திருப்பாங்க. இப்ப மாஸ்டரும் ஹீரோ அப்படின்னு கூப்பிடுறாங்களா, ஹீரோ அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ அப்படின்னு பின்னாடியே போக போறாங்க. அப்ப மாஸ்டர் சொல்றாங்க நீ அவனோட மெமரிஸை தேடி போயிட்டு உன்னோட மெமரிஸை நீ தொலைச்சிடாத, நீ யாரு அப்படின்றத நீ மறந்துடாத அப்படின்னு ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உண்மையான உலகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது மறந்து போயிட்டு இருக்குல்ல. அதனால இது எதுவுமே புரியாம ஹீரோ கிட்ட போறாங்க. ஹீரோ நம்ம கையில மாஸ்டர் ஒரு மேப்பை தந்திருக்காங்க, இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா லூவை கண்டுபிடிச்சிடலான்னு. ஹீரோவும் ஓகே சொல்றாங்க. ஹீரோயினும் உனக்கு ஏதாவது மெமரிஸ் திரும்ப வருதான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் எனக்கு ரொம்ப மெமரிஸ் திரும்ப வரல, ஆனா என்னோட அம்மா தான் என்னோட மெமரிஸ் அழிச்சது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா எதுக்காக அவங்க என்னோட மெமரிஸ் அழிக்கணும், எதுக்காக என்ன வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகணும், நான் அவங்க என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா எங்க போறதுன்னு தெரியாம அங்க எங்கன்னு சுத்தி தெரியும் போதுதான் மூ ஃபேமிலியை கண்டுபிடிச்சேன். அங்கதான் என் அக்கா மோனியை மீட் பண்ணேன், அவங்க மட்டும் இல்ல அப்படின்னா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் நீ ரொம்ப சோகமா இருக்கியான்னு கேட்க ஹீரோவும் என்ன எதுக்காக அவங்க விட்டுட்டு போனாங்க, என் தப்பு அதுல என்ன இருக்கு, அவங்க என்ன லவ் பண்றாங்களா, நான் இப்ப அவங்க முன்னாடி போய் நின்னேன் அப்படின்னா அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस என்னோட மண்டையில ஓடிட்டு இருக்குன்னு. ஹீரோயினும் அவங்க இன்னும் உயிரோடு தான் இருப்பாங்க நீ நம்புறியான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் கண்டிப்பா உயிரோடு இருந்தாங்கன்னா நான் அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு, அப்படின்னா வா அவங்கள தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஃபூயியும் மோனியும் சேர்ந்து சில்க் வார்ம், அதாவது டீமன்ஸை பிடிக்கிறதுக்கான மேப்பை சரி செய்யணும்ல, அதுக்கான சில்க் வார்மை தேடி ஒரு கிராமத்துக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த கிராமத்துல தான் ஃபூயிக்கு நிறைய பேட் மெமரிஸ் இருந்திருக்கும். ஏன்னா அந்த கிராமத்துல இருக்க ஆட்கள் எல்லாரையுமே ஃபூயி கண்டுபிடிச்சு அந்த சின்ன பொண்ணு கொலை பண்ணி இருந்திருப்பா. சோ அந்த பேட் மெமரிஸ் எல்லாத்தையுமே மோனி கிட்ட ஷேர் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ அந்த கிராமத்துக்குள்ளாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய ஆட்கள் அங்க நிக்கிறாங்க, நீங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு. அப்ப ஃபூயி அவங்க எல்லாரையுமே ஊத்து பார்த்துட்டு அங்கிள் நீங்களா அப்படின்னு கேக்குறாங்களா, அவங்களுக்கும் ஷாக் ஆகுது. அதுக்கப்புறமா ஃபூயியையும் மோனியையும் அந்த அங்கிள்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு வராங்க. பாருங்க இது யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ஃபூயை சுத்தி முத்தி பாக்குறாங்களா, அவங்க எல்லாருமே கிராமத்துல ஃபூயிய பத்திரமா பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க தான் இவங்க எல்லாரும் இப்போ எப்படி உயிரோடு இருக்காங்க அப்படின்னு ஃபூயிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். அப்பதான் எல்லாருமே ஃபூய உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆக்சுவலி நீ அன்னைக்கு எங்க எல்லாரையுமே செத்ததா பார்த்தல, அன்னைக்கு நாங்க சாகவே இல்ல, நல்ல வேலையா இந்த பக்கமா ஒரு டிவைன் டாக்டர் போனாங்க, அவங்க தான் எங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டாங்க, அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட குழந்தையும் எங்க கூட இந்த கிராமத்திலே வாழறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்க கொடுப்போம், அவங்க எங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராம பாத்துட்டு இருக்காங்கன்னு. ஃபூயும் மோனியும் அவங்களை நாங்க பார்க்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே கண்டிப்பா பார்க்கலாம், இந்த கிராமத்தோட லாஸ்ட் எண்ட்ல தான் அவங்களோட வீடு இருக்குன்னு. சோ மோனி ஃபூயி ரெண்டு பேருமே அங்க போயிட்டு யார் உள்ள இருக்கீங்க, நாங்க டிவைன் டாக்டரை பார்க்கணும்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆள் வெளியில வராங்க, நான் தான் ஷைனிங்கோட ஹஸ்பண்ட், டிவைன் டாக்டரோட ஹஸ்பண்ட், உங்களுக்கு அவளை பார்க்கணுமா, உங்க யாருக்காவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஃபூயி கேக்குறாங்க, இங்க எதுக்காக எனக்கு ஒரு டீமன்
டீமனோட ஆறா தெரிய வருது அப்படின்னு அவனை போட்டு அடிக்கிறாங்களா. அப்போ உள்ள இருந்து கதவை உடைச்சிட்டு ஒரு லேடி வெளியில வராங்க. யாரா அது என்னோட ஹஸ்பண்ட அடிச்சது அப்படின்னு பார்த்தா அவங்க தான் ஒரு டீமன். இவங்களோட நேம் தான் ஷைனிங். மோனியையும் ஃபூயையும் பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் டீமன் கேச்சர்ஸ் அப்படின்றத அந்த டீமன் புரிஞ்சுக்கிட்டு ஷைனிங் உள்ள கூட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் டீமன் கேச்சர்ஸ் தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு நாங்க 2 பேரும் டீமன் கேச்சர்ஸ் தான், ஆனா எல்லா டீமன்ஸையும் பிடிக்க மாட்டோம், தப்பு பண்ற டீமன்ஸா மட்டும் தான் பிடிப்போம். நாங்க இப்போ ஒரு விஷயமா தான் இங்க வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு மேப்பை சரி பண்ணணும், அதுக்கு சில்க் வார்ம் தேவைப்படுதுன்னு. அப்போ ஷைனிங்கோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க, ஆக்சுவலி அவளோட சில்க் வார்மை வச்சு என்னோட உடம்ப சரி பண்ணிட்டு இருக்கா. நானும் என்னோட குழந்தையும் வேற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க, எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. நல்ல வேலையா ஷைனிங் அந்த வழியா போகும்போது என்னோட உடம்ப காப்பாத்தினா. அதுக்கப்புறமா என் பொண்ணுக்குமே இவ தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தா. எங்க 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா லவ் வந்துருச்சு. அதனால நானும் இவ கூட சேர்ந்து என் பொண்ணை முழுசா சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி இங்க வந்தோம். இந்த கிராமத்துல என் பொண்ணு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சரியானா, அதனால இந்த கிராமத்துல இருக்கிறதுக்கு நாங்க 2 பேரும் முடிவு பண்ணோம். என் பொண்ணு அண்ணா நிக்கிறாள் அவதான் அப்படின்னு காமிக்கிறாங்களா. அந்த பொண்ணு குடுக்குடுன்னு ஓடுது. சூச்சுவா எங்கேயும் ஓடுற அப்படின்னு அவங்களோட அப்பா கேக்குறாங்க. அதுக்கப்புறமா சூச்சுவா ரொம்பவே நாட்டியான பொண்ணு, அதனாலதான் உங்களை பார்த்த உடனே ஷையாயி ஓடிட்டாளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா. ஃபூயிக்கும் மோனிக்கும் இந்த பொண்ணு யாரு, இவங்க எல்லாருமே யாரு அப்படின்ற மாதிரியே இருக்கு. இருந்தாலும் எந்த கொஸ்டினுமே கேட்டுக்கல. இப்போ ஷைனிங்கோட ஹஸ்பண்ட் இரும ஆரம்பிக்கிறாங்களா. ஷைனிங்கும் உங்களுக்கும் உடம்பு சரியில்லை, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படி அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த இடமான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினும் எனக்கு எப்படி தெரியும், மேப்பை ஃபாலோ பண்ணி தானே நம்ம வந்தோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட நீங்க யாரு, உங்களை யார் உள்ள அலோவ் பண்ணா அப்படின்னு. ஹீரோயினும் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்தோம், ஆன்டி லூவா பாக்குறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு. டோசியும் ஆன்டி லூவா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினை பார்த்து பேசினாங்கல்ல, இவங்களோட நேம் டோசி. டோசி நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, லூ ஆன்டி கிட்ட நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க உங்களை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு. ஹீரோயினும் இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஹீரோவும் சுத்தி இருக்கிறது எல்லாருமே டீமன்ஸ், அதனால வாயை மூடிட்டு அமைதியா இருன்னு. ஹீரோயினும் எனக்கு ஒண்ணு இவங்க பார்த்தா பயம் கிடையாதுன்னு சொல்றாங்களா. அதுக்கு டோசியும் நாங்க யாருமே ஒன்னு எதுவுமே செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துட்டு நீங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்கீங்களான்னு கேக்குறதுக்கு டோசி சொல்றாங்க, ஆமா ஆன்டி லூ எங்க எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்தாங்க, எங்க எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணி ஆன்டி லூ எங்களை இங்க வச்சிருக்காங்கன்னு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஆன்டி லூ உள்ள வராங்க. அவங்க உள்ள வராங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவோட கையில இருக்கக்கூடிய ஸ்வாட் இருக்குல்ல, அதுவா போயிட்டு ஆன்டி லூ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஹீரோயினும் ஏய் ஹீரோ உன்னோட ஆயுதத்தை கண்ட்ரோல் பண்ணு, அவங்க ஒண்ணும் கெட்டவங்க கிடையாது, கண்ட்ரோல் பண்ணுன்னு ஹீரோவும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்றாங்க. ஆன்டி லூ சிரிச்சுட்டு ஜிக்யூ நீ கடைசியா என்ன பாக்குறதுக்காக வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டை கூட்டு போறாங்க. அந்த வீடை பார்த்த உடனே ஜிக்யூவுக்கு, அதாவது நம்ம ஹீரோவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இது என்னோட வீடு தானே அப்படின்னு கேக்குறதுக்கு லூ சொல்றாங்க, ஆமா நீ திரும்பி வரும்போது உனக்கு இந்த வீட்டை பார்த்த உடனே எல்லா ஞாபகங்களும் திரும்பி வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை அப்படியே வச்சிருந்தேன், கொஞ்சம் கூட இதுல இருக்கக்கூடிய எதையுமே நான் மாத்தவே இல்லைன்னு. அப்பதான் ஹீரோ அங்க இங்கன்னு சுத்தி பார்க்கும்போது சின்ன வயசுல ஹீரோவோட அம்மா ஹீரோ கூட விளையாடிட்டு இருக்கும்போது ஆன்டி லூவுமே அங்க வந்திருப்பாங்க. ஆன்டி லூ நீங்க தானே அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன்டி லூ ஆமா அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா என்னோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்களா. ஆன்டி லூ எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. சோ என்னாச்சு அப்படின்றது தெரியல. அப்படியே எங்க கட் பண்ணா ஃபூயி மோனி 2 பேருமே தனியா ஒரு ரூம்ல இருந்து பேசுறாங்க. மோனி சொல்றாங்க அவ ஒரு நரி டீமன் உனக்கு தெரியுமான்னு. ஃபூயியும் ஆமான்னு சொல்ல, மோனியும் அப்புறம் எப்படி அவ இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கா, நரி டீமன் எப்படி இவ்ளோ பவர்ஃபுல்லா ஆச்சு, எப்படி அவளால ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே சாவ கிடக்கும் போது காப்பாற்ற முடிஞ்சதுன்னு. ஃபூயும் அதுதான் எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்குது, டிவைன் ஹீலரால கூட ஊர் மக்களை காப்பாற்ற முடியாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இவ எப்படி காப்பாத்துறா அப்படின்றத எனக்கு புரியலன்னு. அந்த நேரத்துல உள்ள கதவை திறந்துட்டு ஷைனிங் வரா. உங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்ன, என்னால எப்படி இறந்து போற நிலைமையில இருக்கக்கூடியவங்கள உயிரோடி கொண்டு வர முடிஞ்சது, இல்லனா இறந்தவங்கள உயிரோடி கொண்டு வர முடிஞ்சதுன்னு. ஃபூயும் ஆமா அது எப்படி உன்னால பண்ண முடிஞ்சது, அது மட்டும் இல்லாம நீ ஒரு நரி டீமன் அப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷ் ஆனவங்க, அடுத்த ஆளை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க, அப்புறம் எப்படி நீ அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்றன்னு. அப்பதான் ஷைனிங் நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பாஸ்ட பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் பிறந்த உடனே என்னோட அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டேன், எனக்கு எங்க போறது அப்படின்னு தெரியாம எனக்கு எங்கெல்லாம் போக தோணுதோ அந்த இடத்துல எல்லாம் போயிட்டு இருப்பேன். அப்போ ஒருத்தவங்க கிட்ட நான் மாட்டிட்டேன், அவங்க என்ன ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு போட்டிருந்தாங்க. அப்பதான் என்னோட ஹஸ்பண்ட நான் பார்த்தேன். அவங்களுக்கு அந்த நேரத்துல கல்யாணம் எல்லாம் முடியல, யாருக்குமே தெரியாம என்ன அவங்க காப்பாத்திட்டாங்க, என்ன அவங்க தப்பிக்க வச்சாங்க. எனக்கு என்னமோ அவங்க என்ன தப்பிக்க வச்சதுல ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்குமா அப்படின்ற டவுட் இருந்துச்சு. அதனால அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் அவங்க ஒரு ஆள் கிட்ட பேசினதை பார்த்தேன். அந்த டீமனை நீங்க தப்பிக்க வச்சிட்டீங்க, அது மட்டும் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா இந்நேரத்துக்கு நம்ம எவ்வளவு காசு சம்பாதிச்சு
கண்டுபிடிச்சிருக்கலான்னு. அதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அப்படியெல்லாம் நம்ம காசு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, டீமன்ஸும் ரொம்ப நல்லவங்க தான். மனுஷங்க எப்படி இந்த உலகத்துல வாழறதுக்கு தகுதியானவங்களோ அதே மாதிரி டீமன்ஸும் வாழறதுக்கு தகுதியானவங்க. எந்த டீமன்ஸையுமே நான் வாங்கவோ விற்கவோ செய்ய மாட்டேன், அவங்களுக்கு நான் சுதந்திரத்தை மட்டும் தான் கொடுப்பேன்னு. அந்த நிமிஷம் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போதுல இருந்தே நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா என்ன, அவரு இனியொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னால அதை தடுக்க முடியல, ஏன்னா அவரு மனுஷன், நான் ஒரு டீமன். அவர் சந்தோஷமா தான் இருந்தாரு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறக்கும் போதே அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. சோ என்னோட ஹஸ்பண்டும் அவங்களோட குழந்தையும் மட்டும்தான் லைஃபா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் போனேன். அதுக்கப்புறமா அவங்களோட பொண்ணுக்குமே உடம்பு சரியில்லாம வந்துருச்சு. அவளையும் நான் காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்க 2 பேருக்குள்ளயுமே லவ் வந்துருச்சு. சரி, அந்த ஊர்ல இருக்க வேண்டாம், மருந்து தேடி வேற எங்கேயாவது போலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மூவ் ஆகும்போது தான் இந்த கிராமத்தை வந்து பார்த்தோம். அப்போ என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த கிராமத்தை மக்களை பார்த்துட்டு இவங்களை காப்பாத்து அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த கிராமத்து மக்களை நான் காப்பாத்தினேன். நான் ஒரு செல்ஃபிஷ் தான், நான் ஒரு நரி தான். ஆனா என் ஹஸ்பண்ட் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நான் பண்ணுவேன். அவரு தான் என்ன இந்த கிராமத்துல இருக்கலாம், இவங்களை காப்பாத்தலாம், இவங்க கூட பழகலாம் அப்படின்லாம் சொன்னாரு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபூயிக்கு மோனிக்கு புரிஞ்சிருச்சு. பரவாயில்ல, டீமனா இருந்தாலும் லவ்னு வந்துருச்சுன்னா எல்லாருமே மாறிடுவாங்கன்னு. அதனால ஃபூயியும் நீ மக்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு, மோனியும் அது மட்டும் இல்லாம எங்களுக்குமே ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில்க் வார்மை எங்களுக்கு கொடுப்பியா? டீமன்ஸ் நிறைய கெட்ட கெட்ட டீமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே பிடிக்கிறது எங்களுக்கு அது தேவைப்படுது, நான் கண்டிப்பா அதை திரும்ப உங்ககிட்ட கொடுத்துருவேன், கடனா மட்டும் என்கிட்ட கொடுப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. ஷைனிங் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி சரி நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், ஆனா இன்னைக்கு கிடையாது, நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு. ஃபூயும் சரி அதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு, நாங்க அது வரைக்கும் வெயிட் பண்றோம் அப்படின்னு வெளியில போறாங்களா. இது எல்லாத்தையுமே சூச்சுவா வெளியில நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோ 2 பேருமே வெளியில நைட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லூ ஒரு விளக்கோடி வராங்க. அப்போ லூ கிட்ட இருந்து அந்த விளக்க வாங்குறதுக்காக ஹீரோயின் ட்ரை பண்றாங்களா. அவங்க கையில இருந்து பிரேஸ்லெட்டை பாத்துட்டாங்க. லூவும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உன்னோட அம்மாவை பாக்குறதுக்கு நீ இப்ப ரெடியா இருக்கியா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு. ஹீரோவும் சரி சரின்னு சொல்றாங்க. லூவும் ஹீரோயின் நீ வர வேண்டாம், நான் ஹீரோவை மட்டும் கூட்டிட்டு போறேன்னு. ஹீரோவும் அப்படியெல்லாம் முடியாது, அவர்ல தான் நானும் வரமாட்டேன், அவளும் என் கூட வரணும்னு. லூவும் அப்பா மாதிரியே தான் பையனும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் இல்ல வேண்டாம் ஹீரோ, நீ அவங்க கூட போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஹீரோவும் நீ ஓகே தானேன்னு கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்றாங்க. அதனால லூ கூட ஹீரோ போறதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்களோட ரூம்ல தூங்குறதுக்காக போயாச்சா. அப்போ ஹீரோ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சு வாங்கியிருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜோசி வந்துட்டு இது என்ன பிக்சர் அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கு இதுதான் கியூலின் மலைன்னு சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு ஷாக்கு, கியூலின் மலையா, கியூலின் மலையை தான் அழிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்ல ஜான்சியும் இல்ல இல்ல கியூலின் மலையை யாருமே அழிக்கல, ஆக்சுவலி லூ அவங்க அக்கா 2 பேர் இருக்காங்களே, 2 பேருக்குமே கியூலின் மலையை பாதுகாக்கக்கூடிய சக்தி இருந்துச்சு. அவங்க 2 பேருமே கியூலின் மலையை எல்லார் கண்ணு முன்னாடி இருந்தும் மறைச்சிட்டாங்க. அவங்க அழிச்சது கியூலின் மலையே கிடையாது, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்த மில்லன் மலைன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஷாக்கு, அப்படின்னா கியூலின் மலை அழியலையா, இன்னும் அதை யார் கண்ணிலையுமே படாம மறைஞ்சுதான் இருக்கான்னு. டான்சியும் ஆமான்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா லூ நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்களா. அங்க ஒரு மேஜிக்கல் ட்ரீ இருக்கு, அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கு. லூ சொல்றாங்க என்னோட அக்காவுக்கு அதாவது உன்னோட அம்மாவுக்கு பிடிச்ச நிறைய பூக்களை நான் இங்க வளர வச்சிருக்கேன், 10 வருஷமா இதுல அவங்களோட மெமரிஸை நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு. ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஒரே ஒரு டவுட் லூ ஆன்ட்டி, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதை கேட்கணும்னு தான் இருந்துச்சு. உங்களை முதல்ல பார்த்த உடனே என்னோட ஸ்வாட் எதுக்காக உங்களை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுச்சு, எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற இடத்துல மட்டும் தான் இந்த ஸ்வாட் ஆக்டிவேட் ஆகும், அப்படின்னா நீங்க எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு ஆன்டி லூ சிரிச்சிட்டே சொல்றாங்க. ஆமா நான் உன்னை கொலை பண்ணணும்னு நினைச்சேன்னு. ஹீரோவுக்கு ஷாக்கு. ஆன்டி சொல்றாங்க ஆனா அது முன்னாடி நீ உன் அம்மாவோட வயித்துல இருந்தல்ல அந்த நேரத்துலன்னு. ஹீரோவும் ஏன் அப்படி நினைச்சீங்க அந்த நேரத்துலன்னு கேட்க ஆன்டி லூவும் நீ மட்டும் இல்ல அப்படின்னா இப்ப வரைக்குமே உன்னோட அம்மா இங்க சந்தோஷமா என் கூட சுத்தி திரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க, நீ அவங்களோட வயித்துல வந்ததுனாலதான் அவங்க இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்கன்னு. ஹீரோவும் ஏன் எப்படி சொல்றீங்கன்னு கேட்க லூவும் உனக்கு அந்த கதையை தெரிஞ்சுக்கணுமா, உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ மெமரியை வச்சுதான் நான் இந்த ஃபார்மேஷனையே கிரியேட் பண்ணியிருக்கேன், நீ உள்ள போன அப்படின்னா எல்லாத்தையுமே நான் சொல்லாம நீ உன்னோட கண்ணாலே பார்த்து தெரிஞ்சுப்ப, ஏன்னா நான் உன்கிட்ட சொன்னா கூட ஏதாவது டவுட் இருக்கும் உனக்கு, உன் கண்ணாலே பார்த்த அப்படின்னா உனக்கு டவுட் இருக்காதுல்ல, உள்ள போ அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் நம்பி உள்ள போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டான்சி கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்டை பாக்குறாங்க. இது என்ன கோல்டன் கலர்ல இருக்குன்னு. அதுக்கு டான்சியும் அது என்னோட பாட்டியோட கடைசி துளி கண்ணீர், அதனாலதான் இது கோல்டன் கலர்ல இருக்கு, ரொம்பவே பிரீஷியஸ் ஆனதுன்னு. ஹீரோயினும் நான் ஒயிட் கலர் ரெட் கலர்ல மட்டும்தான் டியர்ஸ் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா உன்னோடது எப்படி கோல்டன் கலர்ல இருக்குன்னு. அதுக்கு டான்சி சொல்றாங்க ஒருத்தவங்களோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போய் அவங்களோட கண்ணீர் வரும்ல, இறக்குற தருவாயில எந்த உண்மையுமே தெரியாம இறந்து போவாங்கல்ல,
அவங்களோட கண்ணீர் கோல்டன் கலர்ல இருக்கும். என்னோட பாட்டி அவங்களோட கெட்ட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நல்ல மெமரிஸோட வாழ்ந்து இறந்து போனாங்க. ஸோ அவங்க கடைசியா இறந்து போகும்போது அவங்க என்னென்ன விஷயங்களை மறந்தாங்களோ அந்த விஷயங்கள் இந்த மாதிரி கண்ணீர் துளிகளா வெளியில வந்திருக்கு. அதனாலதான் இது கோல்டன் கலர்ல இருக்குன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அப்படின்னா லூ கையிலயுமே இந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு, அப்ப அவங்களும் யாரோட கண்ணீரையே வச்சிருக்காங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு டான்ஸையும் எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் நான் உடனே லூவை பார்க்கணும், ஹீரோவை பார்க்கணும், நான் எங்க கிளம்ப போறேன்னு சொன்ன உடனே டான்ஸ் இல்ல முடியாது அப்படின்னு ஹீரோயினை அப்படியே மந்திரம் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டு இருக்கு. டான்ஸே சொல்றாங்க இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல, நீ எல்லாத்தையுமே மறந்தாகணும் ஹீரோயின் அப்படின்னு ஹீரோயினோட கண்ணீரை எடுத்து ஒரு முத்து செய்யறாங்க. சோ ஹீரோயினை இந்த பக்கம் லாக் பண்ணியாச்சு, அந்த பக்கம் ஹீரோ நடக்க ஆரம்பிக்கிறாங்களா. லூ சொல்றாங்க இந்த கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ என்னோட கதையில இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு. அந்த கதை எதை காமிக்குதுன்னா லூ ஒரு 9 டெயில் நரி டீமன் கேச்சர்ஸ் அவங்களை பிடிக்க வரும்போது ஒரு மலை மேல இருந்து கீழே குதிச்சிருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா தான் அவங்கள காப்பாத்துனாங்க. காப்பாத்துனது மட்டும் இல்லாம தான் கூடவே தன்னோட தங்கச்சியா சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வளர வளர ஹீரோவோட அம்மாக்கு மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால லூவை கூட்டிட்டு மனுஷங்க வாழக்கூடிய உலகத்துல ஒரு வீட்டை அமைச்சு அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் ஹீரோவோட அப்பாவை பார்த்து அவங்க மேல லவ்ல விழுந்து அவங்க அப்பாவால கன்சீவா இருந்திருப்பாங்க. லூ சொல்றாங்க நான் உன் அம்மா கிட்ட உன் அப்பாவை லவ் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா உன் அம்மா அவனால கன்சீவே ஆயிட்டு வந்து நின்னாங்க. எனக்கு டீமன் கேச்சர்ஸ் ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சு வந்து உன் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா அது ஒரு நாள் உண்மையாயிடுச்சு. டீமன் கேச்சர்ஸ் வந்தாங்க, அதுவும் கியூலின் மவுண்டனுக்கு வந்தாங்க. அவங்களோட கண்ணுக்கு கியூலின் மவுண்டன் தெரியாம இருக்கிறதுக்காக நாங்க அங்க ஒரு கவச வளையம் உருவாக்கி இருந்தோம். அதை தாண்டி அவங்களால கியூலின் மவுண்டனுக்குள்ள வரவும் முடியாது, அது எங்க இருக்கு அப்படின்றத அவங்களால பார்க்கவும் முடியாது அப்படின்னு மோனியோட அப்பாவும் பூயோட மாஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க 2 பேரும் நின்னு பார்க்க கூடியதை காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது, இவங்க 2 பேருமான. லூவும் உனக்கு இவங்க 2 பேரையும் தெரியுமான்னு கேக்குறதுக்கு ஹீரோ மோனியோட அப்பாவை யோசிச்சு பாக்குறாங்க. எனக்கு தெரியும், ஆனா இவங்க 2 பேரும் எதுக்காக குயிலின் மவுண்டனுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறமா என்னாச்சு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றாங்க. லூவும் அதுக்கப்புறமா என்னாச்சா, நான் உன்னோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருக்கும் போது உன் அப்பா கிட்ட போயிட்டு நீ யாரு டீமன் கேச்சர்ஸ் சொன்ன தேடி வந்திருக்காங்க, எங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக தான் நீ வந்தியா அப்படின்னு கேட்கும்போது உன் அம்மா சொன்னாங்க எல்லா உண்மையுமே உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்களா அப்படின்னு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு, உன் அப்பா ராஜாவோட வாரிசு, அவன் கவர்மெண்ட்டுக்கு திரும்பி போயே ஆகணும்னு. அப்பனா இல்ல இதெல்லாம் நடக்காது, நான் உன்னை கொலை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்னோட அப்பா சொன்னாங்க நான் போயிட்டு டீமன் கேச்சர்ஸ் கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறமா உங்களை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போறேன், அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எங்க 2 பேர்கிட்டயுமே சொல்லிட்டு அங்க இருந்து போனாரு. அவரு போய் நிறைய மாசம் ஆச்சு, நாங்க 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவரு திரும்பி வருவாரு அப்படின்னு. ஆனா அவரு வரல, அதுக்கு பதிலா டீமன் கேச்சர்ஸ் தான் வந்தாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் கிளின் மைண்டனை காப்பாத்துறதுக்காக உன்னோட அம்மா அவங்களோட சக்தியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா நீ வயித்துல இருந்ததுனால அவங்களோட சக்தியை அவங்களால யூஸ் பண்ண முடியல, ஏன்னா நீ அவங்களோட எல்லா சக்தியுமே உறிஞ்சுக்கிட்டு இருந்த. அப்ப எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, உன்னை எப்படியாவது கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உன் அம்மா நான் கன்சீவா இருக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது, நம்ம இப்ப இங்க இருக்க வேண்டாம், குளின் மவுண்டனை நம்மளால இப்ப காப்பாற்ற முடியாததுனால நம்ம இதை மறைய வச்சுட்டு வேற ஒரு இடத்துல போய் தங்கலாம் அப்படின்னு இனியொரு இடத்துல நாங்க போய் தங்கணும். அந்த இடம் தான் உன்னோட வீடு, இப்ப நம்ம இருந்தோம்ல நீ போய் பார்த்தல அதுதான் அந்த இடம். சோ அங்க இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உன் அம்மா வீக் ஆயிட்டு இருக்கதும் அவங்களோட சக்தி அவங்களால யூஸ் பண்ண முடியாம இருக்கிறதையும் நான் பார்த்தேன். சோ அது எதனால அப்படின்றத நான் சர்ச் பண்ணும்போது தான் நீ அவங்க வயித்துல இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நீ பிறந்த அப்படின்னா அவங்களோட சக்தி எல்லாத்தையும் முழுசா இல்லனாவும் பாதியாச்சும் அவங்க இழந்துருவாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அவங்களோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம்னு, அதனால ஒன்னு அவங்களோட வயித்துல வச்சுலே கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஆனா உன் அம்மா நான் செத்து போனா கூட என் குழந்தைய நான் பெத்துட்டு தான் செத்து போவேன் அப்படின்னு உன்னை அவ்வளோ லவ் பண்ணாங்க, உன்னை அவ்வளோ பாதுகாத்தாங்கன்னு ஹீரோக்கு கண்ணில இருந்து கண்ணீரா வந்துகிட்டு இருக்கு. லியூவுமே அழுதழுதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட அக்காவை நான் இழந்துட்டேன், நீ உன் அம்மாவை இழக்கல, நான் என் அக்காவை இழந்ததுக்கு நீ தான் காரணம்னு. ஹீரோவும் அவங்க என்ன அவ்வளோ லவ் பண்ணாங்க அப்படின்னா எதுக்காக அவங்க என்ன விட்டுட்டு போனாங்க அந்த விஷயத்தை எனக்கு சொல்லுன்னு. அப்பதான் ஒரு சாங் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடி ஹீரோவோட அம்மா எவ்வளவு சந்தோஷமா ஹீரோவை பாத்துக்கிட்டாங்க, எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. ஹீரோவுக்கு தலையில போடக்கூடிய ஹேர் பேண்ட் இருக்கும்ல அதை கூட அவங்க அம்மா தான் கொடுத்திருப்பாங்க. ஹீரோ அழுதுகிட்டே சொல்றாங்க என் அம்மா என்னாலதான் இறந்து போனாங்கல்ல, என் அம்மா என்ன காப்பாத்துறதுக்காக தான் இறந்து போனாங்கன்னு. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு அவங்க 7 வயசா இருக்கும்போது நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. ஹீரோவுக்கு அவங்க அப்பா யாரு அப்படின்ற விஷயங்களை பக்கத்துல இருக்க நிறைய பேர் பேசுற விஷயங்கள் கேக்குது. சோ யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சதுனால அவங்களை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹீரோவோட அப்பாவை தேடி கேபிட்டலுக்கு போயிருந்திருப்பாங்க. ஹீரோவோட அப்பாவை குத்தி கொலை பண்ணிட்டோம்னு நினைச்சு கையில குத்திட்டு வந்திருப்பாங்க. ஆனா சின்ன பையன்ல அவங்களால கொலை பண்ணியிருந்திருக்க முடியாது. ஆனா காவலாளிகள் கிட்ட மாட்டிடக்கூடாதுல, அதுக்காக
ஓடி இருப்பாங்க. அப்பதான் ஹீரோட அப்பா அது ஏன் பையன் அப்படின்றத ரியலைஸும் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவை எல்லாருமே துரத்திட்டு இருக்காங்கல்ல. சோ ஹீரோட அம்மா வந்துட்டு நீ யார்கிட்டயுமே மாட்டக்கூடாது, காவலாளிகளை நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீங்க வந்து தப்பிச்சு போயிடுன்னு. ஹீரோவும் நான் எப்படி தப்பிச்சு போக முடியும், உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அம்மா அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுதுருப்பாங்க. ஹீரோட அம்மாவும் தயவு செஞ்சு போடா அப்படின்னு சொல்ல ஹீரோ இல்ல நான் போக மாட்டேன், நான் மாட்டினா உங்க கூட சேர்ந்தே மாட்டிடுறேன், நான் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஹீரோவோட அம்மாவை ஹக் பண்ணி அழுதுருப்பாங்க. அதனால ஹீரோவோட அம்மாவும் சரிடா நான் சொல்றத கேளு அப்படின்னு ஹீரோட எல்லா மெமரிஸையுமே எரேஸ் பண்ணிட்டு நான் சொல்றத கவனமா கேளு, இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, யார்கிட்டயுமே மாட்டிடாத அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிருந்திருப்பாங்க. சோ ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தான், ஹீரோ பண்ண தப்புனால ஹீரோட உயிர் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க அம்மா காவலாளிகள் கிட்ட மாட்டி இருந்திருப்பாங்க. அடுத்த நாளே காவலாளிகள் ஊர் மக்கள் எல்லாருமே பேசக்கூடியதை ஹீரோ கேக்குறாங்க. ஹீரோக்கு எந்த மெமரிஸுமே இல்லல்ல, அதனால அவங்க நிம்மதியா ஒரு இடத்துல இருந்து பிரெட் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நேத்துக்கு ஒரு பொண்ணு அரச குடும்பத்துல இருந்து யாரையோ கொலை பண்ண ட்ரை பண்ணாலும் தெரியுமா, அந்த பொண்ணு நல்ல வேளை மாட்டிட்டா, அவளை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு. ஹீரோக்கு இந்த விஷயம் கேட்டிருக்கோம், ஆனா தன்னோட அம்மாவை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாததுனால அவங்க அந்த நேரத்துல ரியாக்டே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா என்னோட அம்மா இறந்ததுக்கு காரணம் நான் தானா அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கண்ணீர் துளி ஒரு பூ மேல படுதா. லூ சொல்றாங்க இந்த ஃபார்மேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு. அப்படியே அந்த ஃபார்மேஷன் ஃபுல்லாவே வேற கலர்ல மாற ஆரம்பிக்குது. லூவும் ஜிக்யூ என்னோட அக்காவோட டீமன் கோரை என்கிட்ட கொடுன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் அது அம்மாவோட டீமன் கோர், அதை எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு கேட்கறதுக்கு லியூவும் அதை எனக்கு கொடுத்தே தான் ஆகணும்னு சொல்றாங்க. உடனே அங்க இருந்து இங்க இருந்து அப்படின்னு நிறைய ஊசி மாதிரி நூல் வந்து ஹீரோ மேல படுது. ஹீரோ அதுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. லியூ சொல்றாங்க நீ அதுல இருந்து வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணாத, அப்படி இல்லைன்னா உனக்கு தான் வலிக்கும்னு. ஹீரோவும் இது வெறும் மெமரி தானே, இதுல இருந்து எதுக்காக என்னால எஸ்கேப் ஆக முடியலன்னு கேட்கறதுக்கு இந்த மெமரிஸ் ஒன்னு வீக் ஆயிருக்கு, இந்த ஃபார்மேஷன் ஒன்னு வீக் ஆயிருக்கு, எனக்கு தேவையானது டீமன் கோர் மட்டும் கிடையாது, உன்னோட லைஃபையும் தான், உன்னோட உயிரையும் நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயே, என்னால என்னோட அக்காவை திரும்ப உயிரோடி கொண்டு வர முடியும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் அக்கா எனக்கு திருப்பி கிடைக்கிறதுக்காக அவங்களோட பையனே நான் கொலை பண்ண ரெடியா இருக்கேன்னு. ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. இங்க கட் பண்ணா ஃபூயி மோனி எல்லாருமே வில்லேஜ்ல ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப மோனி கிட்ட வில்லேஜ்ல இருக்கவங்க அது உன்னோட ஹஸ்பண்ட் தானே, உங்க ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் முடிஞ்சதுன்னு கேட்கறதுக்கு மோனியும் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே முடியலன்னு. உடனே ஊர் மக்கள் என்ன கல்யாணம் முடியலையா அப்படின்னா இன்னைக்கே உங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டே இவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஆடி பாடி சந்தோஷமா ஃபூயி மோனி ரெண்டு பேரையுமே ஒரு ரூம்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிங்க, இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சரியா அப்படின்னு வெளியில ஓடி போயிடுறாங்க. மோனிக்கு ஃபூயிக்கு வெக்கமா வருது. ஃபூயி சொல்றாங்க இந்த ஊர் மக்கள் யாருமே இறந்து போகல, என்னால யாருமே இறந்து போகல, அதை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு. மோனியும் எனக்கும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபூயியும் இது ஒன்னும் ரியல் கல்யாணம் கிடையாதுல, இது சும்மா அவங்களோட ஜாலிக்காக நம்ம பண்ணது, ரியல் கல்யாணத்தை நான் இதை விட பிரம்மாண்டமா பண்ணுவேன்னு. மோனியும் ஆனா இதுவே எனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்றாங்களா. ஃபூயும் அப்படின்னா இதே நீ கல்யாணமா கன்சிடர் பண்றியான்னு. மோனியும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. சோ ஃபூயி மோனியை கிஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஜாலியா இருக்கக்கூடியதை வெளியில இருந்து ஊர் மக்கள் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களா. டக்குன்னு பார்த்தா ஒரே செகண்ட்ல எல்லாருமே ஸ்டாச்சு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரையுமே வேற யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. இங்க சிங்கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே எதுக்காக பாதியில அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க, இந்த ஊர் மக்களை யார் கண்ட்ரோல் பண்றாங்க, ஃபூயி மோனி ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்காங்களா இல்லனா நார்மலா தான் இருக்காங்களா. அந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்களோட சொந்த ஆன்ஜி கிட்டயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட மெமரிஸ் அழிச்சு அவங்களோட கண்ணீரை வெளியில எடுத்திருக்காங்க. சோ நம்ம ஹீரோ மறந்துடுவாங்களா, இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.